ஹே காய்ஸ்! இந்த வீடியோல டான்ஜம் பன்னி வெஸ் கேசி கேல் இந்த 2 ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி 2 இயர்ஃபோன்ஸுக்குமே நான் டெடிகேட்டட் ரிவ்யூ போட்டிருக்கேன். பட் இது 2த்துக்குமே ஒரு கம்பேரிசன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2மே டைப் சி ஐஎம்ஸ் 2மே அண்டர் 2000க்குள்ள வருது. ஸோ 2மே வந்து பெஸ்ட்டா இருக்கிற மாரி தான் சொல்லியிருப்பேன். பட் எக்ஸாக்ட்லி இதோட சவுண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பில்ட் குவாலிட்டில பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஜம் பன்னியோட கேபிள் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கேசி கேல் ஐஎம் விட. அண்ட் கனெக்டிவிட்டி வைஸ் 2த்துலயுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணோனே டக்குன்னு கனெக்ட் ஆயிடும். மேபி உங்களோட ஃபோன்ல 3.5 இருந்தது அப்டின்னா, அப்ப ஓடிஜி கனெக்ஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா ஓகே ஆயிடும். Realme ஃபோன்ல நான் செக் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. டான்ஜம் பன்னி பொறுத்தவரைக்கும் யூனிவர்சலா எல்லாருக்குமே ஃபிட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ்ல இருக்கறனால எந்த டைப் ஆஃப் இப்போ ஒரு சில பேருக்கு காது சிறுசா இருக்கும். ஒரு சில பேருக்கு பெருசா இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலுமே இது நல்லா ஈஸியா போய் உட்காந்துரும். நல்லா கம்ஃபர்டபுளாவும் இருக்கும்னு நெனைக்கிறேன். லைட் வெயிட்ல தான் இருக்கு. கேசி கேல் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கேசி மாதிரி கொஞ்சம் ஒரு நார்மல் சைஸ் தான் இதுவும். லைட் வெயிட் தான். இதுவும் நல்லா தான் ஃபிட்டிங் இருக்க போது. பட் எனக்கு தெரிஞ்சு வியரிங் கம்ஃபோர்ட் டான்ஜம் பன்னில பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் அடுத்து இப்போ ஆடியோ குவாலிட்டி. ஸோ இப்போ இந்த ஆடியோ குவாலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கேசி கெயில் ஐஎம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டிங் வந்து கிடைக்கும். டான்ஜம் பன்னிய விட ரொம்ப பவரா இருக்குன்னு சொல்லுவேன். லைக் இதுல நீங்க ஒரு 50% வால்யூம்லயே பயங்கர சவுண்டிங் இருக்கும். பட் இது அளவுக்கு சவுண்டிங் வேணும் அப்டின்னா, டான்ஜம் பன்னில அட்லீஸ்ட் ஒரு 70, 80% வச்சா தான் அந்த அளவுக்கு சவுண்ட் வரும். மேபி நீங்க ஒரு வால்யூம் லவர் இல்ல அப்டின்னும்போது, கேசி கெயில்லலாம் வந்து 30, 40% வால்யூம்லயே சஃபிஷியன்ட் வால்யூம் கிடைச்சிரும். இதுல ஒரு 60% வால்யூம்லயே சூப்பரான வால்யூம் கிடைச்சிரும். 2த்துலயுமே நல்ல ஒரு பவர் இருக்கு ஆக்சுவலி. அண்ட் அடுத்து இப்ப சவுண்ட் ப்ரொஃபைல் என்ன மாதிரி ஒரு சவுண்ட் எதிர்பார்க்கலாம் நீங்க? உங்களுக்கு புடிச்ச மாரி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் தாங்க. பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு சவுண்ட் ப்ரொஃபைல் 2மே வந்து கிடையாது. ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு லிசனர்னா, அது வந்து இந்த ஐஎம்ஸ் வந்து செட் ஆவாது. 2த்துலயுமே வந்து பேஸ் நல்லா ஒரு டீட்டெயில்டா ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் அதிலயுமே வந்து பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து டான்ஜம் பன்னில வந்து இருக்கும். ஏன்னா பேஸ்க்கு வந்து உங்களுக்கு வெறும் அது ஒரு ஹார்டா இருந்தா பத்தாது. கொஞ்சம் ஒரு வார்ம்த் எஃபெக்ட் வேணும். அந்த வார்ம்த் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டான்ஜம் பன்னில கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கேசி கேல் விட. ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டுன்னு சொல்லணும்னா, அது டான்ஜம் பன்னி தான். ஏன்னா இந்த கேசி கேல் வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிளஸ் ஒரு பிரைட் சவுண்டிங் சொல்லலாம். மிட்ஸ், பேஸ்லாம் வந்து ரொம்ப நியூட்ரலா இருக்கும். அதாவது வோக்கல்ஸ்லாம் வந்து ரொம்ப கிரிஸ்டல் கிளியரா வந்து கேசி கேல்ல வந்து இருக்கும். இதுலயும் டான்ஜம் பன்னிலயும் கிரிஸ்டல் கிளியர் தான். பட் இது ரொம்ப கிரிஸ்டல் ரொம்ப அல்ட்ரா கிளாரிட்டில இருக்கும். ஏன்னா இதுல மெயின்லி வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் விட அதாவது லோவர் மிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப நியூட்ரலா இருக்கறனால, ஒன்லி அப்பர் மிட் ரேஞ்ச், லோவர் ட்ரபிள் இந்த ஏரியாஸ்லாம் பயங்கரமா கான்சன்ட்ரேட் ஆயிருக்கும். அதனால ரொம்ப ஷார்ப்பான ஒரு சவுண்ட்ஸ் வந்து டான்ஜம் பன்னில இருக்கும். இப்ப நீங்க அந்த ஒரு வோக்கல்ஸ்க்கு வந்து நான் சொல்லுவேன். மிட் ரேஞ்சும் முக்கியம், ட்ரபிளும் முக்கியம். இதுல வந்து ட்ரபிள்க்கு அதிகமா அந்த அப்பர் மிட் ரேஞ்ச், லோவர் ட்ரபிள் மட்டும் அதிகமா இருந்து, லோவர் மிட் ரேஞ்ச் கம்மியா இருக்கிறதுனால, வோக்கல்ஸ் வந்து ஒரு திக்கா இல்லாம ரொம்ப தின்னா, ரொம்ப ரிஃபைன்டான ஒரு வோக்கல்ஸா இருக்கும். பட் டான்ஜம் பன்னில வந்து உங்களுக்கு லோவர் மிட் ரேஞ்சும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கும். அதனால கொஞ்சம் வோக்கல்ஸ் வந்து ஒரு திக்னஸ் இருக்கும். அது வந்து கேட்கறதுக்கு வந்து நல்லா இனிமையா இருக்கும். அந்த ஒரு ஒரு பீட்ஸ் எஃபெக்ட்லாம் வருது அப்டின்னாலும், அந்த ஒரு ஸ்மூத் டச் இருக்கும்ல, அது வந்து கரெக்ட்டா மைல்டா இருக்கும். இதுல அந்த ஸ்மூத் டச் வந்து மிஸ் ஆகும். அதேமாரி வோக்கல்ஸ்லயும் வந்து ஒரு மெலோடிலாம் கேட்கிறீங்கன்னா, ஒரு இனிமையா கேட்கணும். ஸோ அந்த ஒரு இனிமைய வந்து டான்ஜம் பன்னி குடுக்கும். இதுல அந்த இனிமை மிஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க கேசி கேல் வந்து ஒரு கிளாசிக் அக்கோஸ்டிக்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். மெலோடிக்கு நல்லாருக்கும். நல்ல கிளீனா, டீட்டெயில்டான லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரான கிளாரிட்டிலாம் இருக்கும். ஆனா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த வார்ம்த் எஃபெக்ட். அந்த ஒரு மெலோடிக்கு வந்து தேவை அந்த ஒரு இனிமை. அந்த ஒரு இனிமையான ஒரு இசைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இனிமை வந்து இதுல கொஞ்சம் மிஸ் ஆகும். டான்ஜம் பன்னில அது கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வரும். ஸோ கேசி கெயில்ல வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரொஃபைல் இருக்கிறதுனால, மெலோடிலாம் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாதிரி ஒரு ஃபீல் வந்து குடுக்கும். ஆனா, டான்ஜம் பன்னி வந்து கரெக்ட்டான அந்த டெம்போவ ஃபாலோ பண்ணும். ஒரு ஸ்லோலி கம்போஸ்டு ஒரு சாங் இருக்கு அப்டின்னா, அந்த சாங் அந்த என்ன டெம்போல கம்போஸ் பண்ணியிருக்காங்களோ, அதே ஒரு ஸ்லோ பேஸ்ல கரெக்ட்டா பாடும். இதுல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். அண்ட் அடுத்தது வந்து கேமிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, அங்க டான்ஜம் பன்னி விட கேசி கெயில் கொஞ்சம் நல்லா பண்ணும் கண்டிப்பா. ஏன்னா, இதுல வந்து அந்த அட்டாக் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். அதாவது சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உடனுக்குடன் உங்களுக்கு டக்குன்னு வந்துரும். ஸோ, அதனால நீங்க கேமிங்க்கு அதானே வேணும். ஒரு ஸ்டெப்பு அந்த மாரி சின்ன சின்ன சவுண்ட்ஸ் இருந்தாலும், அது டக்குன்னு நம்மளுக்கு கேட்கணும். ஏன்னா, அப்பதானே நம்ம அதுக்கேத்த மாரி அலாட் ஆக முடியும். ஸோ, அதனால கேசி கெயில்ல வந்து கேமிங்க்கு ரொம்பவே அட்வான்ஸ்டா வந்து இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப டீட்டெயில்டு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த அல்ட்ரா கிளாரிட்டி இருக்கிறதுனால, உங்களுக்கு இமேஜிங் குவாலிட்டி அந்த விஷயம்லாம் நல்லா இருக்கும். ஸோ, பெர்ஃபெக்ட்லி சவுண்ட் எங்கேருந்துலாம் வருது அப்படின்றத உங்களால நல்லா உணர முடியும் கேசி கெயில்ல.
அண்ட் டான்ஜியம் பன்னி நல்லா தான் இருக்கும் கேமிங்க்கு. ஆனா டான்ஜியம் பன்னியோட கேசி கெயில் வந்து நல்லா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு கேமிங்க்காக. ஸோ மொத்தத்தில இதுதான். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு மெலோடிஸ்லாம் கேட்பேன், ஒரு பேலன்ஸ்டா வேணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, டான்ஜியம் பன்னிக்கு போயிடலாம். கேமிங் ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்தா ஓகேன்னா, டான்ஜியம் பன்னிலே நல்லா தான் இருக்கும். இல்ல எனக்கு கேமிங் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் அண்ட் கிளாசிக்கல் அக்கூஸ்டிக் மாதிரி கேட்பேன். மெலோடிஸ்லாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டேன். அப்படின்றவங்க வந்து கேசி கெயில் ஐஎம்க்கு வந்து போலாம். மொத்தத்தில அவ்வளோதான் இந்த 2 ஐஎம் இயர்ஃபோன்ஸுக்கான கம்பேரிசன். நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த கம்பேரிசன் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதா இருந்ததுன்னா, புடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.